ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோனா அது இதுதான். ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் வரேன். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிருந்தால் நான் வந்து அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் வரேன். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அந்த சப்போர்ட் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் பேச வரேன். அண்ட் ஆல்சோ உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு கடைசி நிமிஷம் டிப்ஸ்ன்னு நான் சொல்ல வரல, அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா ஒரு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ சென்டம் எடுக்கணும்னாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. நான் பாஸ் பண்ணுறதுக்கு என்னங்கிறது ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன். அசால்ட்டாகவே 50 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் நல்லா படிங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூஸ் வந்து எல்லா லெசன்லையுமே படிங்க. டைம்லைன் வந்து ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன ரேஞ்ச் இருக்குது இல்லையா, 1920, 1922, 1940, 1932, 1950 இந்த ரேஞ்சிலேருந்து 15 ஈவெண்ட்டை படித்து வச்சுக்கோங்க. எதிர் இந்தியன் ஆர் வேர்ல்டு. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 138 இந்த நான் சொல்கிற வேர்ல்டு மேப்பும் இந்தியா மேப்பும் நீங்கள் ரெண்டுமே பார்க்கணும். இதுக்கான இதெல்லாம் நான் முதல்ல கொடுத்தாச்சு. என்னெல்லாம் பிளேசஸ் வரும் 5 மார்க்கு. ஜாகிரஃபி மேப்பு 8 மார்க்கும் நான் போன வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஹவு டு பாஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 75+ன்னு. அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கடைசியாக. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற அந்த 8 மார்க் மேப்பை பார்த்துட்டிங்கனாலே போதுமானது. அண்ட் ஃபில்லப்ஸ் வந்து முடிஞ்சால் படிங்க. ஆனால் சென்டம் எடுக்கிறவங்க ஃபில்லப்ஸ் படித்து தான் ஆகணும். டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசன் எல்லாருமே படிங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுத்ததே ஒரு 7-8 தான். ஸோ அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அதுவுமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 75+ வீடியோ வைக்கிறேன். அது இருக்கிறது மட்டும் டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசன் படித்தாலே போதும், 5 மார்க் எடுத்துடலாம். இப்போ வாங்க ஹிஸ்ட்ரியில் நாளைக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் ஃபஸ்ட் லெசன், ஹிட்லர், வேர்ல்டு வார் 2, UN, 19th century ரிஃபார்ம்ஸ், 19th century ரிஃபார்மர்ஸ், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை, அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர், காந்தி மாஸ் லீடர், சிவில் டிசோபிடியன்ஸ், பெரியார், சுதேசி மூமெண்ட். இது எல்லாமே நாளைக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகள். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவிர்க்க முடியாத கொஸ்டின் பெரியார், ஈவிஆர், காந்தி ஒருவேளை 2 காந்தியில் ஏதோ ஒரு சிவில் டிசோபிடியன்ஸ், மாஸ் லீடர் எது வந்தாலும் சரி, நீ ஒரு காந்தியை படித்து அதை எழுதி விட்டுரு. ஏன்னா வேறு வழி கிடையாது, படிக்க முடியலாம். சரியா, படிக்கிற பசங்க ரெண்டுமே படிச்சு வைங்க. அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து தான் ஆகணும். சரிங்களா. அடுத்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை முடிஞ்சால் பாருங்கள், நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் UN வேர்ல்டு வார் எஃபெக்ட் எல்லாம் தவிர்க்க முடியாத கேள்வி. அடுத்த ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. யூனிட் 1ல் அந்த ஒரு கொஸ்டின் தானே சொன்னேன். அடுத்த 19th century ரிஃபார்மர்ஸ், அதுவுமே ஈஸி. பாஸ் பண்ணுறதுக்கு இதுலேயே உங்களுக்கு 32 மார்க் வந்துடும். ஃபில்லப்ஸ் சேர்த்தாமல் டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசனும் நான் சொன்னது படிச்சிங்கன்னா ஒரு 37 மார்க். அதில் தப்பாக்கிப்பா எழுதுனா 30 மார்க் கிடச்சிரும். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிற கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஜாகிரஃபியும் சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் படிங்க. ஏன்னா அது 3மே ஈஸி. சரிங்களா. இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியலனா ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் அப்படி படி. இல்லைனா ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் படி. ஏதோ ஒரு 3 படித்து தான் ஆகும். சரியா. ஆனால் இந்த டப்பா போட்ட கொஸ்டின்ஸு மஸ்ட் ஸ்டடி. யாருக்கு? வீக்காக இருக்கிறவங்களுக்கு. சென்டம் அடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கா, ஃபாரஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் மான்சூனு, சாயிலு, மல்டிபர்ஸ் ப்ராஜெக்ட்டு, இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ஸு, ரோட்வே, பிளாட்டோ, காவேரி, சைக்ளான்ஸ், பிளான்டேஷன் ஆஃப் ஃபார்மிங், டிரான்ஸ்போர்ட் மோட்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டேரக்ட் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சிஎம், சீஃப் மினிஸ்டர், நான் அலைன்மெண்ட்டும் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிக்ஸ் முடிஞ்சால் பார்த்துக்காங்க. பட் இதெல்லாம் முக்கியம். எக்கனாமிக்ஸ் பாருங்களேன், ஒரு 7 கொஸ்டின் பார்க்க மாட்டிங்களா? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், குளோபலைசேஷன், MNC, PDS, GST, டைரக்ட் இன்டைரக்ட், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். சென்டம் போடுறதுக்கு இன்னொரு 2 கொஸ்டின் இருக்குது. என்னென்னா க்ரீன் ரெவல்யூஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்டு WHO முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. பிளாக் மணியெல்லாம் வராது, போன வருஷம் கேட்டது தான். ஸோ இதெல்லாம் ஓவரால் பார்த்துக்காங்க. டப்பா போட்டது மட்டும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. கடைசியாக 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஒரு 7-8 எழுதுறோன்னா ஜாகிரஃபி 2 மார்க் நல்லா படி. நான் 75+ல் வீடியோ போட்டலாம், அந்த வீடியோ பார்த்து படித்தா போதும். அதே மாதிரி சிவிக்ஸ்லேயும் 2 2 மார்க் வரும், எழுதிடலாம். எக்கனாமிக்ஸில் 2 2 மார்க். நான் கொடுத்தது 7-8 தான் இருக்குது. அதை நீ படிச்சிங்கன்னா இந்த 8 2 மார்க் எழுதிடலாம். ஹிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 5 லெசன்ஸ் எழுதுனா நீ 10 எழுதலாம், 9 எழுதலாம். கம்பல்சரி தவிர 9 எழுதலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 லெசன்ஸ்னால் ஏதோ ஒரு 5 லெசன்ஸ் நீ ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸே நல்லா படிச்சிருப்பியே, அதை நீ படி, ஏதோ ஒன்று. சரியா. அடுத்து 8 மார்க் எக்ஸ்ட்ரா நல்லா படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட், கிலஃபட் மூமெண்ட், இது 2 மார்க்கில் இருக்குது. 4 பாயிண்ட் எழுதுங்க. ஃபெயிலியர் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரும் பார்த்துக்கோங்க. ஃபெயிலியர் ஆஃப் 1857 ரிவால்ட்டும் பார்த்துக்கோங்க. நான் கார்பரேஷன் மூமெண்ட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் கேட்டது தான். உமன்ஸ் மூமெண்ட் வருமானு கேட்டிங்க. உமன்ஸ் மூமெண்ட் வந்து ஆல்ரெடி கேட்டதான் புக்கின் கொஸ்டின். பட் தேவை கிடையாது. பட் நாளைக்கு வந்து 8 மார்க்குன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி. காந்தி இல்லை பெரியார்,
காந்தியில் எது வேணாலும் வரலாம். இந்த தமிழ் சிவில் டிசொபீடியன்ஸ் வரலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், தமிழ் சிவில் டிசொபீடியன்ஸ். ஏன்னா தமிழ் சிவில் டிசொபீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு. பட் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? 8 மார்க்கில் சொல்கிறேன். அடுத்து ரோடோட கிளாஸிஃபிகேஷன், நான் இது ஜாகிரஃபியில் அந்த 8 மார்க்கும் நல்லா படிங்க. நான் இதெல்லாம் சொல்கிறது சென்டமெடிக் இருக்குது. பாஸ் பண்ணுறதுக்கு அந்த 1 மார்க்ஸு அண்ட் ப்ளஸ் நான் டப்பா போட்ட கொஸ்டின்ஸோட 5 மார்க்ஸு பார்த்தாலே போதும். 2 மார்க்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் படிக்கிறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னா ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. எல்லா 2 மார்க்கும் படிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த 4லையும் நான் சொன்ன மாதிரி படிச்சுட்டு போ. இதை தவிர வேறு வழியே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எதாவது முடிவெடுத்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க. 1 மார்க் படித்தாலே பாஸு. எக்ஸ்ட்ராவாக நான் பூஸ்டப் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி ஒரு 60வது எடுக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டார்டிங்கில் நாளைக்கு வந்து என்ன எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் எழுதிருங்க. அப்புறம் வந்து அந்த மேப்பு, அதுக்கப்புறம் சூஸு, அதுக்கப்புறம் மேப் ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. மேப் ஃபஸ்ட்டே எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சூஸ் எழுதுங்க. சூஸ் எழுதிட்டு 2 மார்க் போகாதீங்க, 5 மார்க் போயிடுங்க. என்னெல்லாம் 5 மார்க் தெரியுமா எழுதிருங்க, 8 மார்க் தெரிஞ்சு எழுதுங்க. அப்புறம் மேப் முடிங்க. மேப் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 2 மார்க் எழுதுங்க. சரிங்களா? இந்த ஆர்டரில் போங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 பேஜில் என்னெல்லாம் தெரியுமோ, எல்லா எக்ஸாமும் சொல்கிறேன், என்னெல்லாம் நல்லா தெரியுமோ அதெல்லாம் எழுது. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை உனக்கு எந்தாவது கொஸ்டின் தெரியாமல் போச்சு, இல்லை வந்து ஏதாவது படிக்காது வந்துருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் விட வேண்டாம். எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணு. ஏதாவது படித்து வச்சுருப்பீல்ல, அதை வச்சு ரிலேட்டடாக அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி எழுதி விடு. வேறு வழி கிடையாது. நீ எதுவுமே விடாத. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்டாலும் கிரேஸ் மார்க் கேட்கலாம். இல்லை வந்து ஏதாவது ஃபெயில் ஆனினாலும் ஏதாவது மார்க் போடுறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு நீ எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணு. நீ எதுக்கு விட்ற? அதனால் எதுவுமே விடாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். மோரோவர் இது இப்படி ஈஸியாக தான் கேட்பாங்க நாளைக்கு. ஸோ நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிள். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் எல்லாருமே படிங்க, ரொம்ப ஈஸி. ஃபில்லப்ஸ் வேணால் விட்டுருங்க. பட் ஆனால் 100 எடுக்கணும், 90 எபோவ் எடுக்கணும் அப்படின்னா ஃபில்லப்ஸும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு ஆச்சு, இதுலேயே உங்களுக்கு ஒரு 42 மார்க் ஆச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை படித்தா பாஸு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு புஷ் பண்ணி நீ ஹிஸ்ட்ரியோ, ஜாகிரஃபியோ, சிவிக்ஸோ, எக்கனாமிக்ஸோ எனி 2 சப்ஜெக்ட்ஸ் ஆர் 3 சப்ஜெக்ட் நல்லா படித்தா 60 மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் 80, 90 எடுக்கிறதுனா ரொம்ப ஈஸி. இந்த போர்டில் இருக்கிற நீ அனைத்து கொஸ்டினுமே படித்து 2 மார்க்ஸும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 90+ தடுக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பல்சரி 2 மார்க் கரெக்டாக எழுதணும். கம்பல்சரி 2 மார்க்கு போன வருஷம் என்ன கேட்டாங்கன்னா, சென்னை இஸ் எ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஏன்னு கேட்டாங்க. ஸோ நீ அதை பற்றி என்ன தெரியுதோ எழுது, நீ ட்ரை பண்ணு, சும்மா விடாத. இன்னொரு பப்ளிக்கில் என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் கார்பரேட் டேக்ஸ்ன்னு கேட்டாங்க. புக் பேக்கில் வந்து ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் தான் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஆனால் கார்பரேட் டேக்ஸ் தான் என்னென்னு கேட்டான். கார்பரேட் டேக்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி டேக்ஸ் இருக்கா, என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எழுது. ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். புக்கின் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். ஆனால் நீ படிக்க முடியாது, ஓவரால் படித்தா தான் முடியும். ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ஏதாவது கேட்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது புதுசாக கேட்பான், இல்லைனா புக் பேக்கே தான் கேட்பேன். 80% உங்களுக்கு புக் பேக் தான் அந்த கம்பல்சரி கொஸ்டின் வரப்போகுது. நான் 100 ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டில், அந்த வீடியோ பார்த்து நீ படிச்சினாலும் இந்த 2 மார்க் எழுதிடலாம். புக்கின் 2 மார்க் ஏதாவது கேட்டு நீ எழுத முடியாமல் போச்சுன்னா விட்டுட்டு வராத, அதை ரிலேட்டடாக ஏதாவது எழுது, கண்டிப்பாக கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சோஷியல் சயின்ஸில் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, நல்லபடியாக எல்லோரும் மார்க் எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில், லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.